மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் மொழி பாடம் இன்றைய நாள் 18ஆம் திகதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. தொகுதி 7 பாடம் 5 இலக்கணம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அறிவீர்கள். உயிர்மெய் குறில் எழுத்துக்களை எழுதுவீர்கள். வாருங்கள் இன்றைய பாடத்திற்கு செல்லலாம். மாணவர்களே, உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள். உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் என்றால் என்னவென்று தெரியும் தானே? ஆக உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள். அவற்றில் உயிர் குறில் எழுத்துக்கள் 5, உயிர் நெடில் எழுத்துக்கள் 5. மாணவர்களே, உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் என்ன நினைவிருக்கின்றதா? உயிர்மெய் எழுத்துக்கள் என்றால் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதால் பிறக்கின்ற எழுத்தே உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். ஆக உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கின்றன. அவற்றுள் உயிர்மெய் குறில் 90 எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில் 126 எழுத்துக்கள். ஆக உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கின்றன. உயிர்மெய் குறில் மொத்தம் 90 எழுத்துக்கள் இருக்கின்றன. உயிர்மெய் நெடில் மொத்தம் 126 எழுத்துக்கள் இருக்கின்றன. மாணவர்களே, இன்றைய பாடநூல் பக்கம் 42, பாடம் 5 இலக்கணம். எழுத்துக்களை அறிந்து பயன்படுத்துக. ஆக இன்று நீங்கள் உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன, அவற்றுள் இன்று நீங்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எப்படி உருவாகின்றன என்பதை ஆசிரியை உங்களுக்கு விளக்குகிறேன். மாணவர்களே, அதற்கு முன்பதாக முதலில் உயிர்குறில் எழுத்துக்களை நாம் நினைவு கூர்வோம். உயிர்குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கின்றன? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. அவை என்ன எழுத்துக்கள் கூறுங்கள் பார்க்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ. ஆம், இவைதான் உயிர் குறில் எழுத்துக்கள். மாணவர்களே, அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. வல்லின மெய் எழுத்துக்கள், மெல்லின மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள். மாணவர்களே, இந்த எழுத்துக்களை யாவும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். ஆக இவை மெய் எழுத்துக்கள். மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. மாணவர்களே, அடுத்ததாக நாம் உயிர்மெய் குறில் எழுத்துக்களை பார்ப்போம். இந்த உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை ஆசிரியை உங்களுக்கு விளக்குகிறேன். 18 மெய் எழுத்துக்கள். சற்று முன்பு நாம் மெய் எழுத்துக்களை பார்த்தோம். வல்லினமெய், மெல்லினமெய், இடையினமெய். இந்த எழுத்துக்களோடு உயிர்குறில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் வரும். அதாவது 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் வரும். அதாவது மாணவர்களே, இங்கே பாருங்கள், 18 மெய் எழுத்துக்களோடு 5 குறில் எழுத்துக்கள், அதாவது 5 உயிர் குறில் எழுத்துக்கள் சேர்ந்தால் மொத்தம் 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் வரும். மாணவர்களே, சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு மெய் எழுத்தோடு உயிர் குறில் எழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் குறில் எழுத்து வரும் என்று விளக்கினேன். ஆக இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இக்
வல்லின மெய்யெழுத்து இக். அதனோடு அ உயிர்குறில் அ சேர்த்தால் க என்ற உயிர்மெய் குறில் எழுத்து கிடைக்கும். அதாவது இக் கூட்டல் அ க. நீங்கள் ஆசிரியருடன் சேர்ந்து இந்த எழுத்துக்களை நீங்கள் சேர்த்து கூறுங்கள். இக் கூட்டல் அ க. இக் அ க. மீண்டும் கூறுங்கள். இக் அ க. ஆக இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிர்குறில் எழுத்தும் சேர்ந்தால் இங்கே உயிர் மெய் குறில் எழுத்து தோன்றும். இக் கூட்டல் அ க. மாணவர்களே, உயிர்மெய் குறில் எழுத்து அடுத்த ஓர் உதாரணத்தை பார்ப்போம். இல். என்ன எழுத்து இது? மெய் எழுத்து. இந்த மெய் எழுத்துடன் இ என்ற உயிர்குறில் எழுத்து சேர்ந்தால் நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்? கூறுங்கள் பார்க்கலாம். இல் கூட்டல் இ. என்ன எழுத்து தோன்றும்? இல் இ லி. இல் இ லி. ஆக இங்கே உயிர்மெய் குறில் எழுத்து லி தோன்றியிருக்கிறது. ஆக மாணவர்களே, இல் கூட்டல் இ லி. இல் என்ற மெய்யெழுத்தோடு இ என்ற உயிர்குறில் சேர்ந்தால் இங்கே ழி என்ற உயிர் மெய்குறில் எழுத்து தோன்றும். இல் கூட்டல் இ லி. இல் இ லி. மாணவர்களே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இன். மெய்யெழுத்து இன் கூட்டல் உயிர்குறில் எழுத்து உ. இந்த இரண்டு எழுத்தும் சேர்ந்தால் நமக்கு என்ன எழுத்து கிடைக்கும்? இன் கூட்டல் உ. இன் உ. என்ன எழுத்து? நு. இன் உ நு. அடுத்து இப். மெய்யெழுத்து இப். இந்த மெய்யெழுத்து இப்புடன் உயிர்குறில் எழுத்து ஓ சேர்ந்தால் என்ன எழுத்து தோன்றும்? இப். இப் கூட்டல் ஓ. என்ன எழுத்து தோன்றும்? இப் ஓ போ. இப் ஓ போ. ஆக இங்கே இன் உ நு. இப் ஓ போ. இதே போன்று நீங்கள் உச்சரித்தால் உங்களால் சுலபமாக அது என்ன எழுத்து என்று கண்டுபிடித்துவிட முடியும். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இல். மெய்யெழுத்து இல். இந்த எழுத்தோடு உயிர்குறில் எழுத்து இ. இல் கூட்டல் இ. என்ன எழுத்து தோன்றும்? இல் இ லி. இல் இ லி. அடுத்த எழுத்து மெய்யெழுத்து இர். இர் கூட்டல் ஏ. இர் கூட்டல் ஏ. இங்கே மெய்யெழுத்து இர். இங்கே உயிர்குறில் எழுத்து ஏ. ஆக இந்த இரண்டு எழுத்தையும் சேர்த்தால் நமக்கு என்ன உயிர்குறில் எழுத்து தோன்றும்? ரே. இர் ஏ ரே. இர் ஏ ரே. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். மெய்யெழுத்து இன். இதனுடன் உயிர்குறில் எழுத்து அ. இந்த இரண்டு எழுத்தும் சேர்ந்தால் நமக்கு என்ன உயிர்மெய் குறில் எழுத்து கிடைக்கும்? இன் கூட்டல் அ. இன் அ. இன் அ ந. இன் அ ந. அடுத்து இவ். இவ் கூட்டல் இ. இவ் இ. இவ் இ. என்ன எழுத்து தோன்றும்? இவ் இ வி. ஆக இவ் இ வி. இன் அ ந. மாணவர்களே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இ. மெய்யெழுத்து இ. இந்த எழுத்தோடு உயிர்குறில் எழுத்து உ சேர்ந்தால் என்ன உயிர்மெய் குறில் எழுத்து கிடைக்கும்? இ கூட்டல் உ. இ உ யு. இ உ
அடுத்த மெய்யெழுத்து இச். இச் கூட்டல் ஏ. இச் கூட்டல் ஏ. இச் கூட்டல் ஏ சே. இ உ யு. இச் ஏ சே. ஆக மாணவர்களே, இவ்வாறு தான் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அதாவது மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், மெய்யெழுத்தோடு உயிர்குறில் எழுத்து சேரும் பொழுது உங்களுக்கு உயிர்மெய் குறில் எழுத்து கிடைக்கும். மெய்யெழுத்தோடு உயிர்குறில் எழுத்து சேரும் பொழுது அங்கே உயிர்மெய் குறில் எழுத்து தோன்றும். சரியா மாணவர்களே? ஆக மாணவர்கள் இதே போன்று எழுத்துக்களை சரியாக உச்சரித்து வாசிக்க வேண்டும். மாணவர்களே, இந்த அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் இங்கே உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உள்ள அட்டவணை இருக்கின்றது. ஆக நாம் ஒவ்வொரு எழுத்தாக பார்ப்போம். முதல் வரிசையில் இங்கே உயிர்குறில் எழுத்துக்கள் இருக்கின்றன. அ, இ, உ, ஏ, ஓ. ஆக இங்கே தோன்றியிருக்கும், அதாவது மெய்யெழுத்தோடு உயிர்குறில் எழுத்து சேரும் பொழுது அங்கே உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றும். ஆக இங்கு இருக்கின்ற அத்தனை எழுத்துக்களும் உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் ஆகும். சற்று முன்பு ஆசிரியை உங்களுக்கு தெளிவாக விளக்கி இருந்தேன். மெய்யெழுத்தோடு உயிர் குறில் எழுத்து சேரும் பொழுது அங்கே உயிர் மெய் குறில் எழுத்து தோன்றும். இது க, கி, கு, கே, கோ. அடுத்த வரிசை ங வரிசை. ங, ஞி, ஞு, ஞே, ஞோ. அடுத்து ச வரிசை. ச, சி, சு, சே, சோ. அடுத்தது ஞ வரிசை. ஞ, ஞி, ஞு, ஞே, ஞோ. அடுத்து ட வரிசை. ட, டி, டு, டே, டோ. ஆக மாணவர்களே, இங்கு இருக்கின்ற அனைத்து எழுத்துக்களும் உயிர்மெய் குறில் எழுத்துக்களாகும். ஆக நீங்களும் இதே போன்று சரியான உச்சரிப்புடன் இந்த எழுத்துக்களை ஒலிக்க வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக ந வரிசை எழுத்துக்கள். ந, நி, நு, நே, நோ. த, தி, து, தே, தோ. ந, நி, நு, நே, நோ. ப, பி, பு, பே, போ. ம, மி, மு, மே, மோ. ஆக மாணவர்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்களை வாசிக்கும் போது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு இங்கே அ என்ற எழுத்தை நீங்கள் ஆ என்று நீளமாக உச்சரிக்க கூடாது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீர்கள் என்றால் இங்கே ந, நி, நு, நே, நோ என்றுதான் வாசிக்க வேண்டுமே தவிர நா, நீ, நு, நே, நோ என்று வாசிக்க கூடாது. ஏனென்றால் இது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்களை நீங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும். த, தி, து, தே, தோ என்றுதான் உச்சரிக்க வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக ய, இ, யு, ஏ, யோ, ர, ரி, ரு, ரே, ரோ, ல, லி, லு, லே, லோ, வ, வி, வு, வே, வோ.
ழ, ழி, ழு, ழே, ழோ. ஆக இந்த எழுத்துக்களை நீங்கள் இவ்வாறு தெளிவாக உச்சரிக்க வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக லா வரிசை. ல, லி, லு, லே, லோ. அடுத்து ரா வரிசை. ரா, ரி, ரு, ரே, ரோ. அடுத்து நா வரிசை. ந, நி, நு, நே, நோ. மாணவர்களே, இவ்வாறு இந்த எழுத்துக்களை நீங்கள் சரியாக ஒலிக்க வேண்டும். உயிர்மெய் குறில் எழுத்துக்களை நீங்கள் சரியாக ஒலிக்க வேண்டும். ஆக ஆசிரியை சற்று முன்பு உயிர்மெய் குறில் எழுத்து அட்டவணையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் சரியாக உச்சரித்து காட்டினேன், சரியாக வாசித்து காட்டினேன். ஆக மாணவர்கள் நீங்கள் அந்த அனைத்து எழுத்துக்களையும் சரியாக உச்சரித்து வாசிக்க வேண்டும். பிறகு மாணவர்கள் அந்த எழுத்துக்களை வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து என்னுடைய தொலைவரிக்கு நீங்கள் நாளைக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். இது உங்களுக்கு பயிற்சி. மாணவர்கள் அனைத்து எழுத்துக்களையும் சரியாக உச்சரித்து வாசிக்க வேண்டும். அனைத்து மாணவர்களும் எனக்கு கண்டிப்பாக காணொளியை அனுப்பி வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்திற்கான பயிற்சி நடவடிக்கை நூல் பக்கம் 47 எழுத்துக்களை எழுதுக. அதாவது மாணவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பயிற்சியை செய்துவிட வேண்டும். இங்கே நீங்கள் இதுவரைக்கும் மட்டும்தான் செய்ய வேண்டும். இதற்கு கீழே, அதாவது ஆசிரியர் இங்கே இந்த எண்ணுக்கு கீழே மறைத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதியில் உள்ள பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அது நெடில் எழுத்துக்கள். ஆசிரியர் உங்களுக்கு இன்னும் நெடில் எழுத்துக்களை, அதாவது உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக நீங்கள் ஆசிரியர் இங்கே மறைத்து வைத்திருக்கிறேன் அல்லவா, இந்த பகுதியை செய்ய வேண்டாம். மாணவர்கள் இங்கிருந்து இதுவரைக்கும் செய்தால் போதுமானது. ஆக இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைய பயிற்சியில் சற்று முன்பு ஆசிரியர் உங்களுக்கு விளக்கி கூறியிருந்த எழுத்துக்களைத்தான் நீங்கள் இங்கே எழுத வேண்டும். அதாவது உயிர்மெய் குறில் எழுத்துக்களை எழுத வேண்டும். இக் கூட்டல் ஆ, மெய்யெழுத்து இக்கோடு உயிர் குறில் எழுத்து ஆ சேரும் பொழுது இங்கே என்ன எழுத்து தோன்றும்? க என்ற எழுத்து தோன்றும். இக் ஆ க. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். இக் இ கி, இக் இ கி. அடுத்து இக் கூட்டல் உ, என்ன எழுத்து தோன்றும்? இக் உ கு. ஆக மாணவர்கள் இந்த பயிற்சியை செய்து விடுங்கள். சரியாக எழுத்து கூட்டி எழுத வேண்டும். இந்த எழுத்துக்களை 2 எழுத்துக்களையும் கூட்டி சரியாக எழுத வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெட்டிக்குள் நீங்கள் அழகாகவும் தெளிவாகவும் சிறியதாகவும் எழுதுங்கள். வழக்கம் போல் கிழமை மற்றும் திகதியை எழுதிவிட்டு பயிற்சியை செய்ய வேண்டும். ஆசிரியர் இங்கே மறைத்து காட்டியிருக்கின்ற இந்த பகுதியை நீங்கள் செய்ய வேண்டாம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அறிந்து கொண்டீர்கள். உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை ஆசிரியர் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். பிறகு உயிர்மெய் குறில் எழுத்துக்களை எவ்வாறு சரியாக ஒலிக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஆக மாணவர்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சியை செய்துவிடுங்கள். ஆசிரியர் கூறியது போல உயிர்மெய் குறில் எழுத்து அட்டவணையில் உள்ள எழுத்துக்களை நீங்கள் வாசித்து அதனை காணொளியாக பதிவு செய்து நாளைக்குள் என்னுடைய தனி தொலைவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு நடவடிக்கை நூலில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயிற்சியையும் செய்து முடித்து விடுங்கள். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.